ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இன்றைக்கி நாம் ஒரு பட்டர் போட்ட ஒரு பேன் ஃப்ரைடு பைனாப்பிள் பண்ணியிருந்தோம், பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி. ஸோ அது நான் ஆல்ரெடி அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதுதான் இந்த பிளேட்டில் இருக்கிறது தான் அது பேனில் ஃப்ரை பண்ணி காட்டியிருந்தேன். அண்ட் அதே இதில் ஒரு சேம் பேட்ச் இன்னொன்று நான் அவனில் வச்சு ட்ரை பண்ணேன், உங்களுக்கு காட்டுறதுக்கு தான். ஸோ ஏன்னா அவன் இருக்கிறவங்க இந்த மாதிரி பேனில் ஃப்ரை பண்ணி கஷ்டப்பட்டுருக்க வேண்டாம். நம்ம அவனில் வச்சா நம்ம கூலாக இன்னொரு வேலை கூட சைடில் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு பேனில் நல்லா பட்டரை நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்னொரு பேட்ச் அந்த மாதிரி அவனில் வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன மசாலாஸ் இதில் போட்டேன், என்னென்ன பண்ணேங்கிறத நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் cumin பவுடர் அண்ட் கொஞ்சம் சுகர், கொஞ்சம் சால்ட் அண்ட் கொஞ்சம் சாட் மசாலா, இவ்வளோ தான். நான் சில்லி பவுடர் பர்பஸாகவே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூட போடலாம். ரொம்ப ஒன்றும் இது காரமாக இல்லை, ஏன்னா நான் போட்டது ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் அது கூட இன்க்ரீடியன்ட்ஸ். அதை நான் மேரினேட் ஜஸ்ட் சும்மா தடவி உடனே நம்ம எல்லாம் பண்ணியாச்சு. மேரினேட் பண்ணி ரொம்ப நேரம் வைக்கலாம் ஒன்றுமே தேவையில்லை, இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். அண்ட் இது அவனில் வச்சது இது இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு. ஸோ இது நம்ம இதை உங்களுக்கு நான் லைட்டாக ஃப்ளிப் பண்ணி காட்டுறேன், ஸோ உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெட்டாக இருந்துச்சு. இப்போது ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த வாட்டர் எல்லாம் அவன்லேருந்து அவனில் ஹீட் ஆனால அது எல்லாம் போயிடுச்சு. போய் இந்த மாதிரி வந்திருக்குது. அண்டு எனக்கு இது நமக்கு பேன் ஃப்ரையை வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். ஆல்சோ இது நீங்கள் பிரியாணியோட சர்வ் பண்ணுங்கள். ஏதாவது பிரியாணி, வேறு கீ ரைஸ், அதுக்கெல்லாம் இது ரொம்ப எடுப்பாக இருக்கும். இந்த நான்வெஜ்ஜோட ஒரு இனிப்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஐட்டத்தோடு இதை ஒரு சர்வ் பண்ணுங்கள். ரெகுலர் பைனாப்பிள் சாப்பிட்டு நமக்கு போர் அடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு வேரியேஷனாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஈவன் என்னோடய கிட்ஸுக்கெல்லாம் நான் கொடுத்தேன், அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இது என்ன பைனாப்பிளில் போய் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டு சூடாக சாப்பிட்டோட ஆறுனோடனே நம்ம டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருந்தது, நல்லா இருந்தது. என் ஹஸ்பண்டோட சஜஷன் இது. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இது ஆறி சாப்பிட்ற ஒரு ரெசிபி, சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் இல்லை. ஸோ இதை நம்ம செஞ்சு வச்சுட்டு கூல் டவுன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அந்த சூடு போனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. ஸோ சுட சுட சாப்பிட்டா ஒரு மாதிரி ஏதோ நீர் கோர்த்ததை சாப்பிட்டது மாதிரி இருந்துச்சு, அது உண்மை தான். ஸோ இதை ஆற வச்சு சாப்பிட்ற ஒரு ரெசிபி தான். ஸோ இதை ஏதாவது ஒரு பிரியாணி, கீ ரைஸ், கோகோனட் மில்க் ரைஸ், அது கூடலாம் ஒரு நான்வெஜ்ஜோடு வச்சு இதை சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிக்கும், ஏதாவது கெஸ்ட்டுக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதுங்க. இது மேலே நீங்கள் சின்னமன் பவுடர் வேணும்னா லைட்டாக தூவிக்கோங்க, அல்லது மேரினேஷன்லேயே லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்டீங்கன்னா அதுவுமே போடலாம், சின்னமன் பவுடரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.